சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன். மார்னிங் 5:30 கிட்ட எழுந்திரிச்சாச்சு. நைட்டு பாத்திரம் எல்லாமே அப்படியே கிடந்துச்சு. அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டே வந்துட்டு கீரை வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக பிளாக் கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை வெறும் வயிற்றுலேயே குடித்தோம் அப்படின்னா பிளட் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 1 வீக்காக அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கடைக்கு போயிட்டு வந்துட்டு பால் வாங்கிட்டு வந்து கடையை திறந்துட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு பாட்டி வந்ததும் அங்கே கடையில் இருக்க சொல்லிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. கீரை நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டி கீரை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு நல்லா காரசாரமான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, சால்ட்டு, காஷ்மீரி சில்லி, குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு தோசை தவால எண்ணெய் ஊற்றி போட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு இருந்தோம்னா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். நல்லா காரசாரமாக இருக்கும். பசங்களுக்கு பிடிக்காத லஞ்ச் கொடுத்து விடுறப்ப அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பிடிச்சது கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான். கீரை சாதம் எப்போ கொடுத்தாலுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. அதே உருளைக்கிழங்கு தொட்டுக்க கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சத்தம் இல்லாமல் சாப்பாடு காலி ஆகிடும். இன்றைக்கி அதுக்காக தான் பொட்டேட்டோ ஃப்ரை ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியான நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டதால் அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதிலேயே வச்சு பிளேட் போட்டு மூடிட்டு தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். சாட்டர்டே வந்துட்டு தம்பிக்கு தான் லீவு. தம்பிக்கு மட்டும்தான் ஸ்கூலு. பாப்பா யூகேஜி அப்படின்றதுனால லீவு. ஸோ ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சும் ரெடி பண்ணுற வேலையும். அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் ஷெடியூல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பசங்களை விட்டுட்டு வந்துட்டு கடையில் தான் இருப்பேன் மதியம் வரைக்கும். தேங்க்யூ.